நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாற்றியும் உண்டாக கடவது. இயேசுவில் பிரியமானவர்களே, இயேசுவின் திரு இரத்த மாதத்தின் 17வது நாள் இன்று. இந்த நாளிலே வேலை கிடைக்க வேண்டும் என்று ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும், நல்ல வேலை வாய்ப்பு உருவாக வேண்டும் என்று ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய கரங்களிலே சமர்ப்பித்து ஜெபிக்க இருக்கின்றோம். 116 பேர் வேலை வேண்டும் என்று விண்ணப்பித்திருக்கிறார்கள். வெளிநாட்டில் வேலை கிடைக்க வேண்டும், வெளிநாட்டில் நர்சிங் வேலை கிடைக்க வேண்டும், ஆசிரியர் வேலை கிடைக்க வேண்டும், அரசு வேலை கிடைக்க வேண்டும், தனியார் வேலை கிடைக்க வேண்டும், விசா நிரந்தரமாக கிடைக்க வேண்டும், வெளிநாடு செல்லக்கூடிய இருக்கக்கூடிய தடைகள் மாற வேண்டும், சிறு தொழில் குறு தொழில் செய்வதற்கு அரசிடமிருந்து மானியம் கிடைக்க வேண்டும், லோன் கிடைக்க வேண்டும் என்று ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் தங்களுடைய வேலைக்காக இன்று பாரத்தோடு கண்ணீரோடு படித்து முடித்ததனுடைய பலனை அனுபவிக்க முடியாமல் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த நாளிலே நாம் ஜெபிக்க இருக்கிறோம். உங்களுடைய விவிலியத்தை நீங்கள் திறந்து வைப்பீர், மெழுகுதிரிகளை ஏற்றுவீர். வேலை வேண்டும் என்று ஜெபிக்கக்கூடியவர்கள் 3 சிகப்பு நிற மெழுகுதிரிகளை வாங்கி தனிப்பட்ட விதத்தில் ஜெபித்துவிட்டு உங்களுடைய ஆலயத்தில் அதை ஏற்றி வையுங்கள். இயேசுவினுடைய திரு இரத்தமானது உங்கள் மீது தெளிக்கப்படவும், அதன் வழியாக நீங்கள் நினைத்து காத்திருக்கக்கூடிய அந்த வேலை கிடைக்க, குறிப்பாக நீங்கள் பதித்து வைத்தும் வேலை கிடைக்காமல் இருக்கலாம், உங்களுடைய வேலையை இன்னொருவருக்கு கொடுத்த அந்த ஏமாற்றப்பட்ட சூழலில் இருக்கலாம். அனைத்தையும் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் இன்று அதிசயங்களை செய்வார். விவிலியம் சொல்லுகிறது, திருப்பாடல் 128ஆம் அதிகாரம் 2வது இறைவார்த்தை, உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர். இந்த வார்த்தை சொல்லுகிறது, உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர். இந்த வார்த்தை தான் ஆண்டவர் இன்று உங்களுக்காக தந்திருக்கிறார். எப்படி இந்த வார்த்தை வந்தது என்று எனக்கும் தெரியவில்லை. ஏனெனில் இந்த வார்த்தை சொல்வது நடந்ததை சொல்லுகிறது, நடந்து முடிந்ததை சொல்லுகிறது. அப்படி எனில் வேலைக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்கள், இந்த வார்த்தை ஆண்டவர் கொடுக்கிறார் என்றால், உழைப்பின் பயனை நீங்கள் உண்பீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களுக்கு அதை தந்து விட்டார். அதான் உண்மை. ஆகவேதான் இந்த வார்த்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கான வாசல்கள் திறந்திருக்கிறது, உங்களுக்கான அந்த தடைகள் உடைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் நினைத்த காரியங்கள் கிடைக்க, நினைத்த வேலை கிடைக்க என் ஆண்டவர் வழியை உங்களுக்காக திறந்திருக்கிறார் மகனே மகளே. ஆகவேதான் இந்த வார்த்தை. அதோடு மட்டுமல்ல, நற்பேரும் நலவும் பெறுவீர். அதன் வழியாக நல்ல பேரும் பலனையும் ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். பலர் நகைக்கலாம், பலர் ஏளனப்படுத்தலாம், வேலைக்கு செல்லாமல் இவன் சுற்றி கொண்டிருக்கிறானே என்று சொல்லலாம், எனக்கு வேலை இல்லை தண்டை சோறு என்று சொல்லலாம். ஆண்டவரிடம் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்கள் மீது மனதுருக்கமுடையவராக இருக்கிறார். இரக்க நிறைந்த ஆண்டவரை, வேலைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, தாகத்தோடு கண்ணீரோடு தங்களுடைய வாழ்வாதாரம் உயர்வதற்கு, தங்களுடைய எதிர்காலத்திற்காக, தங்களுடைய வாழ்வின் சூழல்களில் முன்னேற்றத்திற்காக நல்ல ஒரு வேலை வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களிலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாரத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை பாருங்கப்பா, வேதனையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை பாருங்கப்பா. எங்களுக்கு வேலை வேண்டும் என்ற அந்த நிலையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள், ஒவ்வொரு அலுவலகமாக ஏறி இறங்கி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள், ஒவ்வொரு நாளும் விடுகின்ற பொழுது இன்று நல்ல செய்தி கிடைக்காதா என்று போராடி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளில் வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கை தீபத்தை ஏற்றுவீராக, நம்பிக்கை தீபத்தை ஏற்றுவீராக. நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்து நல்ல பேரும் வளவும் அவர்கள் காணச் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இந்த ஆராதனை முடிந்தவுடன் திருப்பலியையும், திருப்பலி முடிந்தவுடன் நடைபெறக்கூடிய அந்த இயேசுவின் திரு இரத்த ஜெபமாலையையும் கண்டு இறைவனுடைய ஆசீரை பெறுவீர்.
நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாற்றியும் உண்டாக கடவது. மறைபொருளானவனே, உன்னை மனங்களில் சேரை வைத்தோ. மறைபொருளானவனே, உன்னை மனங்களில் சேரை வைத்தோ. குறையுள்ள கோயிலிலே உன்னை கொண்டு நாம் கூடி வைத்தோ. இறைவனின் புகழ் பாட இங்கே இதயங்கள் பல கோடி. துறையெல்லாம் கடந்தவரே, உன் துணை ஒன்றே நாம் தேடி. தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பேராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசுவில் பிரியமானவர்களே, இயேசுவின் திரு இரத்த மாதத்தின் 17வது நாள் இன்று வியாழக்கிழமை. இந்த நாளிலே வேலைக்காக வேதனையோடு காத்திருக்கக்கூடிய பிள்ளைகள் நல்ல ஒரு வேலை, சிறந்த ஒரு வேலை, நிரந்தரமான ஒரு வேலை கிடைக்க வேண்டும் என்று தங்களுடைய தாகத்தை எல்லாம் விண்ணப்பங்களாக சமர்ப்பித்திருக்கின்றார்கள். இந்த கல்வாரி பலியில் இவர்களுடைய தேவையை என் ஆண்டவர் நிவர்த்தி செய்ய, என் திராட்சை தோட்டத்தில் வேலை இருக்கிறது, செல்லுங்கள் என்று சொன்ன ஆண்டவர் தன்னுடைய திராட்சை தோட்டமாக விளங்கக்கூடிய இந்த உலகம் என்ற தோட்டத்திலே அந்த வேலையை வேலை இல்லாமல் வேலை இழந்து இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றும், அவர்கள் மீது கல்வாரி இரத்தம் நிறைவாக புளியப்பட வேண்டும் என்றும் இந்த கல்வாரி பலியிலே நாம் ஜெபிப்போம். இன்றைய திருப்பலியானது பாஸ்கர் சாலினி கணவர் வெளிநாடு செல்ல கடை வியாபாரத்துக்காகவும் உடல் நலத்திற்காகவும், ஃபேக்டரி ஐவின் நிரந்தர வேலை பிரிந்தவர் இணைய குழந்தை செல்வத்திற்காகவும், ஜான் பிரிட்டோ ஆண்மை இளைப்பாற்றிக்காகவும், ஆல்டன் ஷிபு ரினி மிரியம் குழந்தை செல்வம் தொழில் முன்னேற்றத்திற்காக, ஆண்டன் சிஜு பெனிஷா ஆனி குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை முன்னேற்றத்திற்காகவும், மரிய ஜஸ்டினா திருமண வாழ்வு நல்ல முறையில் அமைய, டேனியல் ரூபன் 10ஆம் வகுப்பு தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற, டெனி ஜெயஸ்ரீ கே பிர்லா சமாதானம் மற்றும் கருத்துக்கள் நிறைவேற, சிவகலா செல்வம் அரசு வேலைக்கான தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக, ஹெலன் மேரி சஞ்சய் சில்பா குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டும், நல்ல உடல் நலம் வேண்டும் என்பதற்காக, லிவிங்ஸ்டன் குடும்ப நலனுக்காகவும், சொந்த வீடு பிள்ளைகளின் படிப்புக்காக, ஏனோக் குடும்ப நலனுக்காக, மேரிஸ் பிரேமலதா தங்களுடைய குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக இந்த கல்வாரி பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். நாமும் இவர்களோடு இணைந்து இந்த பலியை ஒப்பு கொடுப்போம். இப்பலியில் நம்மை முழுமையாக ஒப்படைத்து தூய்மையாக்க தடையாக இருக்கக்கூடிய பாவங்களை எண்ணி மனவருந்தி இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதுதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரையும் திருமகனின் உயர் மதிப்புள்ள திரு இரத்தத்தால் மனித இனம் அனைத்தையும் இட்டருளி நீரே, உமது இரக்கச் செயல்களை எங்களுக்குள் நிலைத்திருக்கச் செய்தருளும். இவ்வாறு எங்கள் மீட்பின் மறைபொருளை நாங்கள் இடையராது நினைவில் கொண்டு அதன் பயனை அடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென்.
தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறைவசனங்கள் 18 முதல் 25 முடிய. அந்நாட்களில் ஆண்டவராகிய கடவுள், மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார். ஆண்டவராகிய கடவுள் மண்ணிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி அவற்றிற்கு மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார். உயிர் உள்ள ஒவ்வொன்றுக்கும் அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயராயிற்று. கால்நடைகள், வானத்து பறவைகள், காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றிற்கும் மனிதன் பெயரிட்டான். தனக்கு தகுந்த துணையையோ மனிதன் காணவில்லை. ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வர செய்து, அவன் உறங்கும் பொழுது அவன் விலா எலும்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு எடுத்த இடத்தை சதையால் அடைத்தார். ஆண்டவராகிய கடவுள் தாம் மனிதனிடமிருந்து எடுத்த விலா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார். அப்பொழுது மனிதன், இதோ இவளை என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையும் ஆனவள், ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்றான். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். மனிதன் அவன் மனைவி ஆகிய இருவரும் ஆடையின்றி இருந்தனர், ஆனால் அவர்கள் வெட்கப்படவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனே நீர் உண்பீர், நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர். பல்லவி. ஆண்டவர் அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். இல்லத்தில் துணைவியார் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உண்ணும் இடத்தில் பிள்ளைகள் ஒலிவ கன்றுகளைப் போல் உம்மை சூழ்ந்திருப்பர். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆண்டவர் இத்தகைய ஆசி பெற்றவராய் இருப்பார். ஆண்டவர் சீயோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. வாழ்நாள் எல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 11 இறை சொற்றொடர்கள் 28 30 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரை எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாண்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இந்த நாளிலே குறிப்பாக வேலைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவர் மீதும் இயேசுவினுடைய கல்வாரி இரத்தம் பொழியப்பட்டு தங்களுடைய எதிர்கால வாழ்வை அமைத்துக் கொள்ள, பொருளாதார வாழ்வை பெருக்க, நல்ல ஒரு வேலையை ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று இந்த காணிக்கை பாடலோடு இணைந்து நாம் ஜெபிப்போம். மேகங்கள் கூடிடவே வான்மலை அருவியாகுமே, உன் அருளுக்கு சான்றாகுமே. மேகங்கள் கூடிடவே வான்மலை அருவியாகுமே, உன் அருளுக்கு சான்றாகுமே. இறைவா, உன்னை போல் வார்த்தை
வாழ்வாக்கி வழிகாட்டி சென்றிட வரமொன்று தா. இறைவா உனை போல் வார்த்தையை வாழ்வாக்கி வழிகாட்டி சென்றிட வரமொன்று தா. இதய காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிக்கை. சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த கல்வாரி பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது திருவியனத்தின் நலனுக்காகவும் கையளிக்கிற பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாண்புக்குரிய முது திருமுன் எங்கள் காணிக்கைகளை படைத்துள்ளோம். புதிய உடன்படிக்கையின் இளைப்பாளராகிய இயேசுவிடம் நாங்கள் இம்மறை நிகழ்வுகள் வழியாக வந்தடையவும் எம்மீது தெளிக்கப்பட்ட அவருடைய மீட்பளிக்கும் இரத்தத்தால் புதுப்பிக்க பெறவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்களுக்கு மீட்பளிக்கும் அவருடைய பாடுகளினாலும் மாட்சிமிக்க உயிர்ப்பினாலும் அண்மையில் வருவதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் உயிர்ப்பினாலும் பழம்பெரும் எதிரியாகிய அலகையின் செருக்கின் மீது வெற்றி கொண்டீர். அதில் எங்களது மீட்பின் மறைபொருளை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் வழியாக உமது மீட்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. திருமண் காலத்துக்கு மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர்க்குரியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர்க்குரியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, தாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று மக்களியம் பிரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் மீட்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை
வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள்வோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். இறைமகன் இயேசு தம் சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாமும் பக்தியோடு இணைந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிட அருள வேண்டுகின்றோம். உமது பரிவிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு வழங்குகிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு வழங்கியீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி மட்டுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். உயிரோடு எழுந்த ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு வழங்கக்கூடிய அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலக மக்களின் பாவங்களை போக்குகின்றவர், வாழ்வு தரக்கூடியவர். இவருடைய விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நாம் போற்றும் திருக்கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதலாகும். நாம் பிடும் அப்பம் கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதலாகும். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரை மீட்பளிக்கும் உணவாலும் பானத்தாலும் ஓட்டம் பெற்றுள்ள நாங்கள் எங்கள் மீட்பரின் திரு இரத்தத்தால் துவைக்கப்பட உம்மை வேண்டுகின்றோம். அது எங்களுக்கு நிலைவாழ்வளிக்க பெருக்கெடுக்கும் நீரூற்றாய் இருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வானு தம்மரசே தாயேயம் மன்றாட்டை தயவாய் கேளும். ஈனோரென்றமை நீர் தள்ளாமல்
எக்காலத்துமே தற்காரும் மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும் ஏதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா ஏற்றன் பாகையமை பாரும்